எப்படி குளிருதுன்னு பாத்தியா? ஆமா தீப்தி, நல்ல குளிரு. இந்த மாதிரி பனி பெஞ்சு நான் பார்த்ததே இல்ல. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. அங்க என்னடா நாயெல்லாம் கொண்டு வந்திருக்கவே? ஆமா, நீயே வரும்போது நாய் வரக்கூடாதா? என்ன பாரு, ரொம்ப பேசணும்னு வை, சட்டி பிடிச்சு இழுத்து இங்க இருந்து உருட்டி விட்டுருவேன். ஏற்கனவே வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கா, பனியோட பனிய புதஞ்சிருவா. கமலி என்ன அந்த பக்கம் தனியா இருக்கா? அவ ஏதோ மனசுக்குள்ள ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. அவளுக்கு ஒரு 4-5 பேர் அவளதான் பாக்குறாங்கங்கற நினைப்பு. அநேகமா அந்த நினைப்புல தான் சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கேன். கமலி நிக்கிற இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு, வாங்க நம்மளும் போவோம். நான் வரல, நீ போயிட்டு வா. கமலி, என்னடா இங்க என்ன தனியா நின்னுட்டு இருக்க? அதுலடா சும்மா சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ கவலையா இருந்த மாதிரி இருக்கு. கவலையா? சே சே, இந்த இடத்தை பாரு எப்படி பனி மூடி இருக்குன்னு. ஏல சுபாஷ், அவளுக்கு என்னாச்சா? அது தெரியல, கேட்டா நல்லா தான் இருக்கேன்னு சொல்லியா? நல்லா இருந்த மாதிரி தெரியலையே. நம்மளுக்கு தான் கமலி எப்படி இருப்பான்னு தெரியுங்களா? ஆமா கரெக்ட். என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஏதோ உங்க அக்கா ஏதோ சொல்லியிருப்பாளோ, அதை நினைச்சுதான் இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கேன். தீப்தியா? அவ அப்படி பண்ண வாய்ப்பு இருக்கு, ஆனா என்னன்னு தான் தெரியலையே. என்ன தெரியணும்டா? அது ஒண்ணு இல்ல கமலி, இங்க சும்மா நானும் இவன் பேசிட்டு இருந்தோம். வெயில் இப்படி அடிக்குது, ஆனா நல்லா பனியா இருக்கு. அதான் என்ன எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் அப்படிதான்டா, எப்பவும் பனி பெஞ்சிட்டு இருக்கோம், எப்பவாச்சும் வெயில் அடிக்கும். அதுக்குள்ள இந்த பனியெல்லாம் உருகி ஆத்துக்கு போயிரும் தண்ணியா. அந்த ஆத்துல உள்ள தண்ணி நேரா கடல்ல போய் கலந்துரும். அப்புறம் அடுத்த கிளைமேட் வரும். இப்படிதான் ஒவ்வொரு சீசனா மாறிட்டு இருக்குது. இது மாதிரிதான் மனுஷன் வாழ்க்கையும், எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, மேடு பள்ளமா மாறி மாறி போயிட்டு இருக்கு. கேட்டியா? ஆமா, கமலிக்கு கன்ஃபார்மா ஏதோ இருக்கு, ஆனா அத அவ நம்ம கிட்ட சொல்ல விருப்பப்பட மாட்டிக்கா. என்ன பேசிட்டு இருக்கியே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லாததே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கியே? நாங்க என்னமோ பேசியோம், உனக்கு என்ன கேட்கறதுக்கு வந்திருக்கா? சரி, என்னத்தையோ பேசுங்க. நீங்க இவள மட்டும் தனியா விட்டு சேர்ந்து பேசிட்டு இருக்கியே? நாங்க ஒண்ணும் அவளை விடலையே. சரி, அப்ப சேர்த்துக்க வேண்டியதானே? கமலி தான் இங்க கூட சேர மாட்டிக்கா, அவ ஏதோ தனியா இருக்கா. ஏதோ பேச மாட்டிக்காளா? என்ன கமலி, ரொம்ப பெரிய முடிவு எடுத்துக்க போல. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். சும்மா பேசி பேசி 4-5 பிரச்சனை வாங்குறதுக்கு அமைதியாவே இருந்துட்டு போயிடலாம். என்னடி பேசியா? தெரியுது தெரியுது, உனக்கெல்லாம் எங்க கிட்ட பேச விருப்பம் இல்ல, அதான் இப்படி வந்து தனியா நிக்கான்னு தெரியுது. அப்படி எதுவும் இல்லடி, சும்மா இங்க இருந்து சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். ஓ, சுத்தி பார்க்கலாம்னு வந்தியா? ஆமா, இங்க இருந்து என்னத்தை பார்த்துட்டு இருக்கா? அந்த ஊர்ல இருக்க மக்களை பாரு, தனி குடும்பமா தனித்தனியா இருந்து வாழ்றாங்க. அவங்க எல்லாத்தையும் தனியாவே பாத்துக்கறாங்க. ஆமா, இவங்களுக்கு அப்படி தனியா இருக்குது பயமா இருக்காதா? ஏன்டி பயப்படணும்? எப்படியே எல்லாரும் தனித்தனியா தான் இந்த உலகத்தை விட்டு போறோம். அதுக்கு இப்படி தனியாவே இருந்து பழகிட்டா நல்லது தானே? உண்மையில கமலிக்கு ஏதோ ஆயிட்டுதான். பாவம், அவ ஏதோ நினைச்சு ரொம்ப தனியா ஃபீல் பண்றான்னு நினைக்கேன். ஆனா அதையே நம்ம கிட்ட சொல்ல மாட்டிக்கா? அவகிட்டே போய் கேட்கலாம். இல்ல வேண்டாம், அவ கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும். எதுக்கு? சுயநல பிடிச்சவதானே நீனே. அதுக்கு இல்லடா, அவ ஏதோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்பவே போனா அவளுக்கு ஏதோ சொல்ல தோணாது. நான் உன்னை இதை பார்த்துட்டு அப்படியே போறதுக்கு அவ்வளவு கல் நெஞ்சு கறி கிடையாது. நீ எல்லாம் கல்லு நெஞ்சுன்னு சொல்லாத, பாறை நெஞ்சு உள்ளவா. ஆமா, சாரோட நெஞ்சு அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். உன்னை விட மெலிசுதான். இப்ப யார் அதை கேக்குறா? சரி, கொஞ்ச நேரத்துக்கு உங்க சண்டி ஓரமா வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஆமா ஆமா, தேவையில்லாதத பத்தி எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு தெரிஞ்சு கமலி உன்கிட்ட எதுவும் சொல்லாத காரணம் நீ வந்து ஊருக்கே சொல்லுவல்ல, அதனாலதான் உனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சிருன்னு சொல்லாம இருப்பாளா இருக்கும். ஓ அப்படியா? அப்போ அவ எதுக்கு உன்கிட்ட சொல்லல? உன்கிட்ட கண்டிப்பா சொல்லிருக்கணுமே. ஏன் நீ தானே அவ பின்னாடி கமலி கமலின்னு போவே? உன்கிட்டயே சொல்லாம விட்டுருக்கானா, அப்ப அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல நினைச்சிருப்பா. அவ அப்படிலாம் நினைக்க மாட்டா. அப்படின்னா சொல்லிருக்கணும்லப்பா. அப்போ இதுக்கு கரெக்டான ஆளு சுபாஷா இருக்குமோ? ஆமா, அவன் போய் கேட்டா ஏதாவது சொல்லுவாளா இருக்கும்னு நினைக்கேன். எது இப்போதைக்கு என்ன கோத்து விடியே? எனக்கு கமலிலாம் பயம். அவளை பக்கத்துல இருந்து பார்க்க கொஞ்சம் பயமா தான்டா இருக்கும், நீ தூரத்துல இருந்து கேளு. ஐயோ, அவகிட்ட பேசவே எனக்கு பயமா இருக்கும். நீ பயப்படாத, நீ கேளு, உன் பின்னாடி தான் நாங்க 2 பேரும் நிப்போம். அப்படி அவ ஏதாச்சும் ஏசுனானா நான் வாங்கிடுறேன். அடி எதுவும் கொடுத்தானா பிரவீன் வாங்கிடுவான். இல்ல பிரவீனே, சாவடிச்சிருவேன் உன்னை. ஏன்டா, உனக்கு தான் கமலி கையால அடி வாங்குறது ரொம்ப பிடிக்குமே. நீங்க யாரும் கேட்க வேண்டாம், நானே கேட்டுடுறேன். ஓ, அவள அக்கறை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 23 பார்க்கணும்னா மறக்காம இந்த டிவின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக்